எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி. 2 உதாரண ஜாதகங்களோட இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறேன். இப்ப திருமணங்கிறது சத்தியமா ஜோதிடர்களால் நிச்சயிக்கப்படுவது இல்லை. திருமணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சரி, இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஈகோ தான், ஈகோ ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க பெற்றாங்க. அவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்லேயே கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்ததுனால தான் அவங்களால 40 வருஷம் 50 வருஷம் குடும்பம் நடத்த முடிஞ்சது. அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் குறைஞ்சது 12 பேர் 16 பேர் 20 பேர்னு வீட்டில் கலகலான இருப்பாங்க. அங்கே தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைங்க, நீங்கள் சொல்ல போனால் சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமே இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான், தாத்தா பாட்டி இருந்தால் தான் பல்கலைக்கழகம். இன்னைக்கு தாத்தா பாட்டி இருந்தால் தொல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. சரி, ஏன்னா கல்யாணம் முடித்த உடனே அடுத்த நாளே புருஷனை பிடிங்கிட்டு தனி குடித்தவனை ஓடணுங்கிற நினப்பு பிள்ளைகள் மனசில் வந்துருச்சு. சரியா? சரி, எனிவே இப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு இந்த 10 பொருத்தத்துக்குள்ளே போயிடாதீங்க. 10 பொருத்தங்கிறது ஒரு 10ஆவது பொருத்தம். அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இனி இருக்குது. இனி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் இந்த 10 பொருத்தத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இனி ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இந்த வீடியோ போடுற நோக்கமே அதுதான். யாருமே இந்த 10 பொருத்தம் பார்க்காம ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய குருநாதருடைய நோக்கமும் அதுவே. சரி, இப்போ இந்த நட்சத்திரத்தில், அதாவது 10 பொருத்தம்னா ஏன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நட்சத்திரத்தில் எந்த காரகத்துவமும் எந்த ஆதிபத்தியமும் கிடையாது. நட்சத்திரங்கள் தனி மனிதனுக்கு கிடையாது. அதாவது அந்த காலத்தில் விதை விதைக்க, நாற்று நட்ட, களை அறுக்க, கல்யாணம் முடிக்க, வீடு பால் காய்ச்ச, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு தான் இந்த நட்சத்திரங்களை எடுத்து பயன்படுத்தினாங்களே ஒழிய, திருமண பொருத்தத்துக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 10 பொருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரல. ஏதோ அந்த காலத்தில் வயசானவங்க அரைகுறையாக படிச்சுட்டு 12 ராசி 9 கிரகம் 27 நட்சத்திரம் 108 பாதங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு ஒரு புக்கை வச்சு பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. கண பொருத்தம் இருக்கா, தின பொருத்தம் இருக்குதா, மகேந்திர பொருத்தம் இருக்குதா, சிறிதி இருக்க பொருத்தம் இருக்குதா, யோனி பொருத்தம் இருக்குதா, ராசி பொருத்தம் இருக்குதா, ராசி அதிபதி பொருத்தம் இருக்குதா, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குதா, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், 10 பொருத்தத்துக்குள்ளே நுழையாதீங்க. 10 பொருத்தத்துக்குள்ளே நுழைஞ்சி 10ஆவது நாளே பிடுங்கினதெல்லாம் நிறையா உண்டு. நான் ஜோதிட சொல்லியிருப்பேன் 10க்கு 9 பொருத்தம் இருக்குங்க, நீங்கள் கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாரத்துலேயே பிடுங்கி நிற்கும். இது அந்த காலம் இல்லைங்க. இன்னைக்கு ஈகோ. இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு நிகராக படிச்சுட்டாங்க. ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு அதிகமாகவே சம்பளம் வாங்குகிற காலம் ஆகிப்போச்சு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், நட்சத்திரத்தில் எந்த காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கிடையாது. ஏக ராசி, ஏக நட்சத்திரம், சஷ்ட அஷ்டாசக ராசி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி இந்த நேரங்களில் இருந்தால் கூடாது. அதாவது
2 ஜாதகத்திலையும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி அப்படின்னா அது வேண்டாம், சேர்க்காதீங்க. அதே மாதிரி ராசி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சஷ்ட அஷ்டாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 8 வந்தா சேர்க்காதீங்க. அப்புறம் என்ன, ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் கல்யாணத்தை முடியும்னு சொல்லாதீங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து முடிங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சமயங்களில் தான் பிரச்சனைகள் உருவாகும். ஏக ராசி ஏக நட்சத்திரம் இருந்தால் என்ன, ஒரே ராசியாக இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரே டயத்தில் வந்து ஜென்மச்சனி வந்துடும், இல்லை ஒரே நேரத்தில் வந்து அஷ்டமச்சனி வந்துடும். இப்போ சஷ்ட அஷ்டாசமாக இருந்தால் என்ன, ஒருத்தருக்கு ஜென்மச்சனி நடக்கும், ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஜாதகத்தில் முக்கியமாக பார்த்து தவிர்க்க பாருங்கள். இது ஜோதிடர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி. ஏக தசா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதாவது 2 பேருக்குமே ஒரே தசா நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரக்கூடிய தசாபுத்திகள் ஒரு 25 வருஷத்துக்கு சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க தயவு செஞ்சு. 7ல் செவ்வாய் இருக்கா, அதே 7ல் செவ்வாய் இருக்கிற பொண்ணை தான் பார்க்கணும், அதே பெட்ரோல் மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் பாதிக்கும். அதை நான் ஜாதகம் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயிலிய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. 94 வயசு வரைக்கும் இன்னும் இருக்கிறாங்க மாமனார். அதே மாதிரி 95 வயசு வரைக்கும் மாமியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் எதுகை மூனைக்காக சொல்லப்பட்டது. தயவு செஞ்சு ஐயோ மூல நட்சத்திரம் வேண்டாம், ஆயில நட்சத்திரம் வேண்டாம்னு மட்டும் போகாதீங்க. சரியா? எல்லா நட்சத்திரம் 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். சரியா? இதில் ஏக்ஸே படுக்கர் ஏக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ராசி கட்டங்களை மட்டும்தான் நம்ம பார்த்து பொருத்தம் சொல்லணும். பொருத்தத்தை பார்த்து பொருத்தம் சொல்லக்கூடாது. அதுக்கு கம்ப்யூட்டர் போதுமே, இல்லை 50 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கினா போதுமே, நம்மளே பார்த்துக்கலாமே. அதுக்கு எதுக்கு ஜோதிடர்? நீங்கள் ஜோதிடரை பார்க்க போகிறீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. இப்போ என்னுடைய குருநாதர் வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் கொண்டு வந்தார். அவங்க அப்பா, அவர் வந்து பெண்ணுடைய அப்பா. அவர் சொல்கிறாருங்க, வேண்டாங்க, தசா புத்தி சரியில்லை, 8க்குரிய தசா புத்தி நடக்குது, 5 வருஷம் கழித்து கல்யாணம் முடிங்க, பொண்ணுக்கு 23 வயசு தான் ஆகுது, 28 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு முடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இல்லைங்க, நான் இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகிருக்கேன், இப்போ என்கிட்ட காசு மொத்தமாக இருக்குது, இப்போ பண்ண முடியலன்னு செலவழிச்சிருவேன், நல்லா பண்ணித்தான் ஆகணும். அவர் சொல்ல வேண்டிய விதிகளை சொல்லிட்டார். ஆனால் இருந்தும் அவர் கேட்கல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக 1 வாரம் கழித்து அந்த பொண்ணு எந்த ஜோதிடர் சொன்னார் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னா, மாப்பிள்ளையும் இவங்க கூப்பிட்டு வந்தது, அப்பாவையும் கூப்பிட்டு வந்தது. இல்லை 3 வேலையும் முன்னாடி உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லுது, சார் இவர் இல்லை, இவன் வேலை செய்கிற கம்பெனியில் தான் நானும் வேலை செய்கிறேன், இவனை விட நான் 30,000 சம்பளம் அதிகமாக வாங்குகிறேன், ஆனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் நான் கிச்சனுக்கு போக வேண்டியதுக்கு இவன் போய் கட்டில் போய் படுத்துட்டு செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிறான். வந்துச்சா ஈகோ ப்ராப்ளம். அப்போ 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறோம், 2 பேருமே வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த மாப்பிள்ளைக்கு புரிஞ்சுருக்கணும். சரி, அந்த பிள்ளையும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு, நம்மளும் வேலை செஞ்சு வந்துருக்கோம், அப்போ நம்ம கூட மாட கிச்சனில் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். இல்லை வரும்போதே வந்து கஷ்டமாக இருக்குது, 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், ரெஸ்ட்டு தேவைன்னா ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம். இதை விட்டு போட்டு நான் இவனெல்லாம் வாழ முடியாதுங்க, வைக்க முடியாதுங்க. ஏங்க 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு சம்பளத்தை போட்டு சமைக்கிறதுக்கு ஆளை போடலாம். ஏகப்பட்ட ஏங்க பிரச்சனைன்னு நினச்சா பிரச்சனைங்க, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு 1000 சோர்ஸ் இருக்குது. ஆனால் அதை யாரையுமே யோசிக்க மாட்டாங்க. அதேமாதிரி அந்த பொண்ணு சொல்கிறதையும் வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்டுடுறாங்க. அந்த காலத்தில் சூட்கேஸை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் விளக்க மாற்ற கொண்டு வச்சு அடிப்பாங்க. போடி, அதாண்டி புகுந்த வீடு தாண்டி உனக்கு இப்போ வீடு, அவங்க தாண்டி அம்மா அப்பா, ஓடி போயிரு இங்கேருந்து அப்படிமா. இல்லையா, அங்கே போகலையா, இங்கேயே விழுந்து கிணத்துல விழுந்து செத்து போமா. ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படி இல்லை.
பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்குறாங்க. ரைட். லக்கணத்தை குரு பார்த்தா அதே மாதிரி பெண் ஜாதகத்திலையும் அந்த லக்கணத்தை குரு பார்க்குற மாதிரி இணைங்க. ஒருத்தருக்கு லக்கணத்தை குரு பார்க்குது, இன்னொருத்தருக்கு லக்கணத்தை சனி பார்க்குதுன்னா அது செட் ஆகாதுங்க. ஏன்னா குரு பார்த்துட்டா அவர் பொது நலவாதி, அந்த ஜாதகர் நல்ல மனுஷன். லக்கணத்தை சனி ஒரு பெண் ஜாதகத்தில் பார்த்துருக்கு அப்படின்னா சுயநலவாதி. சரியா? அப்போ சனி லக்கணத்தை பார்க்குதா அதே சனி லக்கணத்தை பார்க்குற மாதிரி மேட்ச் பண்ணுங்க. குரு லக்கணத்தை பார்க்குதா அதே குரு லக்கணத்தை பார்க்குற மாதிரி உள்ள ஜாதகத்தை மேட்ச் பண்ணுங்க. இருவருக்கு இப்போ 6-8 தசா புக்திகள் வரக்கூடாதுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 6க்குரிய தசையோ 8க்குரிய தசையோ வந்தால் அது கண்டிப்பாக அது பிரிவினையை ஏற்படுத்தும். இது நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். 6-8க்குரிய தசாபுத்திகள். அதே மாதிரி 8-12 சுபத்துவமாக 2 ஜாதகத்திலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 8-12 சுபத்துவமாக இருக்கும். அவங்க வெளி மாநிலம் வெளிநாட்டில் தான் வேலை செய்யணும்னு விதி. ஆனால் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 8-12 சுபத்துவமாக இருக்காது. அவர் தமிழ்நாட்டில் தான் வேலை செய்யணுங்கிறது விதி. அப்போ ஒருத்தர் வெளிநாட்டிலையும் இன்னொருத்தர் உள்ளூர்லேயும் வேலை செஞ்சால் அப்போ பிரிஞ்சு இருக்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே சொந்தக்காரங்க அவர் ஆர்மியில் இருக்கிறாருங்க, என் அக்கா பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னா ஓகே. நீங்களா குழியில் விழுந்துடக்கூடாது. அதுக்கு தான் ஜோதிடத்தை போகிறீங்க நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்க்குறதுக்கு. இந்த 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஜோதிடத்தை போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே எடுத்துடலாம், இல்லை 50 ரூபாய்க்கு பட்சத்திலே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சுவருடைய லக்கணமாக இருந்தால் அதே சுவருடைய லக்கணத்தோடு சேருங்க. இப்போ குருவுடைய லக்கணம் ஆணுக்கு இருக்குன்னா சுக்கிரனுடைய லக்கணத்தில் சேர்க்கலாம், புதனுடைய லக்கணத்தில் சேர்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாருன்னா அவரை கொண்டு போய் மேச லக்கணமோ இல்லை விருச்சிக லக்கணத்தோடு சேர்க்கலாம். சுவர் லக்கணம் அப்படி பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த லக்கணம் 6-8 இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. உதாரணத்துக்கு ஆணுக்கு தனுசு லக்கணம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், பெண்ணுக்கு ரிஷப லக்கணம், இது சஷ்ட அஷ்டாசமாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிற தசா புத்தியை மட்டும் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்குள்ளே போகலாம். இது நான் ஆண் ஜாதகம் மேலே எழுதியிருக்கேன், கீழே பெண் ஜாதகம் எழுதியிருக்கிறேன். இவர் 13/5/1992 6:52 PM பிறந்திருக்கிறார். சரி, இப்போ இவருக்கு லக்னமாக வந்திருக்கிறது விருச்சிக லக்னம். 2ல் ராகு, 3ல் சனி, 5ல் செவ்வாய், 6ல் சூரியன், புதன், சுக்கிரன், 8ல் கேது, 10ல் குரு, 11ல் சந்திரன். இதுதான் இவருடைய ஜாதகம். நவாம்சம் எழுதலை, ஏன்னா ஒரு ராசி கட்டமே தெளிவாக இருந்தால் நவாம்சம் தேவையில்லைங்க. எழுதலாம், இடம் இல்லை, அதனால் நான் எழுதலை. சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. அது மாதிரி ராசிக்கு 7ல் செவ்வாய் தோஷமும் இருக்குது. அப்போ நம்ம உடனே வந்துடக்கூடாது இவருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவருக்கு அந்த செவ்வாய் தசை ராகு தசை இளமையிலேயே முடிஞ்சிருச்சா, இல்லை முதுமையில் வரப்போகுதா, இல்லை கல்யாணம் முடிச்சோன்னு வரப்போகுதா, அதை நம்ம முதல்ல பார்க்கணும். இவர் கன்னி ராசியில் பிறந்திருக்காரு, அஸ்த நட்சத்திரம். அப்போ சந்திர திசையில் பிறந்திருப்பார். சந்திரன், சூரியன், செவ்வாய். அப்போ செவ்வாய் முடிஞ்சு வச்சு, ராகு முடிஞ்சு வச்சு. 92ல் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு 32 வயசு ஆச்சு. சரி, ஏன் இவருக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை? 2ல் ராகு, 8ல் கேது, ராசிக்கு 7ல் செவ்வாய். அதனால தான் இவர் திருமணம் லேட் பண்ணிச்சு. அப்படி ஒருவேளை இவர் 25 வயசில் கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னா அந்த கல்யாணம் பிரிவில் முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை முடியாது. சரியா? முடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா 2ல் ராகு, 8ல் கேது,
ராசிக்கு 7ல் செவ்வாய். சரி, இவர் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது பாருங்க. லக்னத்திலிருந்து 5ல் செவ்வாய். இவர் 6க்குரியவர் தான் வீட்டில் 5ல் மறைஞ்சிருக்காரு. ஆனால் இவர் சந்திர ஆதியோகத்தில் பிறந்திருக்கார். கிட்டத்தட்ட துவாதசி, திரியோதசி, சதுர்தசி 2 நாள் தான் இருக்குது, பௌர்ணமி ஆயிடும். அப்போ இந்த சந்திரனுக்கு, இந்த குருவுக்குள்ள பவர் இந்த சந்திரனுக்கு இருக்கு. இவர் இந்த பஞ்சமாதிபதிங்கிற செவ்வாயை பார்க்குறார். இப்போ சந்திரமங்கல யோகம். சரிங்களா? சந்திரமங்கல யோகம். 6க்குரியவன் 5ல் மறைஞ்சாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு அசுபர் கேந்திரத்தில் தான் இருக்கணுங்கிறது விதி. ஆனால் இங்கே கோணத்தில் இருக்காரு. விதிவிலக்கு ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்குறார். அப்போ இதை முடிவுக்கு வந்துருச்சா? சரி, இப்போ 9க்குரியவன் யாரு? சந்திரன். அவர் எங்கே இருக்காரு? லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கார். வீடு கொடுத்த புதனும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் லக்னாதிபதி சொல்ல மறந்துனேன். லக்னாதிபதி இவருக்கு யாரு? செவ்வாய். அவர் 5ல் இருந்தாலும் சந்திரனுடைய பார்வையில் இருக்கார். அப்போ இவருக்கு லக்னாதிபதி வளர்த்துருச்சு. அப்போ 1, 5, 9ங்கிற கேந்திர பலம் வந்துருச்சா இவருக்கு? கேந்திர பலம் இல்லை, திரிகோண பலம் வந்துருச்சு. கேந்திரத்தில் லக்னத்தில் கிரகங்கள் இல்லாட்டாலும் ராசிக்கு கிரகங்களில் 4 மூலையிலையும் கிரகம் இருக்குது. அப்போ இது ஒரு சூப்பர் ஜாதகம். சரி, இப்போ நம்ம கல்யாணத்துக்கு வேண்டியவருக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அப்போ என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு லக்னாதிபதியை பாருங்கள். இவருக்கு லக்னாதிபதி ஒளி பொருந்திய சந்திரன் பார்வையில் இருக்காரு. லக்னமும் எந்த அசுபர்களும் பார்க்கல. இந்த சனி 12ஆம் இடத்துல தான் பார்க்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு இது நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. லக்னாதிபதி ஓகே. அடுத்து 2ஆம் இடம் வேணும். 2ல் ராகு இருக்கு. அப்போ இது வீடு கொடுத்தவன் யார்? குரு. குரு பாருங்க, நட்பு வீட்டில் இருக்காரு, சூரியனுடைய வீட்டில். இவருக்கு வீடு கொடுத்தவன் இங்கே உச்சமாயிட்டார். அப்போ 2ஆம் இடம் ஓகே. அடுத்து முக்கியமாக 5ஆம் இடம் பார்க்கணும். 5ஆம் இடம் யாரு? செவ்வாய் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் யாரு? குரு. அவர் நல்லாவே இருக்கிறார். சரியா? சந்திரன் பார்க்கிறார். குருவுடைய வீடு. இங்க செவ்வாய் இருக்காரு. அப்ப இவருக்கு புத்திர தோஷம் கிடையாது. புத்திர தோஷத்துக்கு குருவையும் நம்ம பார்க்கணும். குரு இங்க நீசம் அடையாம இருக்கணும். பாருங்க, 1997 பார்த்தீங்கன்னா குரு இங்க இருப்பாரு, சனி இங்க இருப்பாரு, பரிவர்த்தனை ஆயிருக்கும். ஆனா சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க? குரு நீசம்கன்ட்டு அந்த ஜாதகத்தை தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்படி இல்லைங்க. குரு நீசம் ஆயிட்டா நீச பங்கம் ஆயிருக்காங்கிறத பார்க்கணுங்க. கடந்த பாலத்தில் நான் குருவனுடைய காரகத்துவத்தை எழுதியிருந்தேன். அதில் கீழே ஒருத்தர் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் சொல்ல வரேன். சார், குரு நீச்சம் பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க குரு. சப்போஸ் இங்கே இருந்தாரு, சனி இங்கே இருக்கிறாருன்னு வைங்க, இல்லை சனி இங்கே இருக்கிறாருன்னு வைங்க. அப்போ பரிவர்த்தனை ஆயிடுச்சு. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தை தசை வரும்போது 100% தருவாங்க. சரி, பரிவர்த்தனை ஆகலை, குரு நீசம்தான். அங்கே ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் இங்கிருந்து பார்த்துட்டார், பௌர்ணமி சந்திரன், இல்லை ஒரு சுக்கிரன் பார்த்துட்டார், நீச பங்கம் ஆயிடுச்சு. உடனே நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ இவருக்கு 5ஆம் பாவகமும் ஓகே. சரியா? இவருக்கு குரு வீடுங்கிறதுனாலையும் செவ்வாய் இருக்கிறதுனாலையும் ஆண் குழந்தை பிறக்கும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு வாங்க. 7க்குரியவன் தான் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிட்டார், சுக்கிரன். களத்திர காரகனும் அவனே. சரியா? 7க்குரியவனும் அவனே, களத்திர காரகனும் அவனே. அவர் தான் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிட்டாரு, லக்னத்துக்கு 6ல் இருக்கிறாரு. இந்த சுக்கிரனுக்கு 6, 12 மறையலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 3, 8 மறைஞ்சாதான் கடுமையான மறைவு. 6, 12 மறையலாம். ஏன்னா இங்க காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாவாரு. துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சமாவாரு.
அதனால 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். தான் வீட்டுக்கு 6ல மறைஞ்சாலும் இங்க சுக்கிரன் குருவனுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால 7ஆம் இடத்தையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். 7க்கு அடுத்து என்னங்க பார்க்கணும்? 11ஆம் இடம் பார்க்கணும், 8ஆம் இடம் பார்க்கணும். சாரி, 8ல கேது இருக்கிறாரே நீங்க நினைக்கக்கூடாது. வீடு கொடுத்தவன் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். வீடு கொடுத்தவன் யாரு? வீடு கொடுத்தவன் புதன். அவர் குருவனுடைய பார்வையில் இருக்காரு. இந்த ஜாதகத்திலேயே அதிகமாக வலுத்த கிரகம் எது அப்படின்னு பார்த்தா புதன். இவர் புதனுடைய துறையில தான், ஐடி துறையில தான் வேலை செய்கிறாரு. அப்போ 8ஆம் இடமும் வலுத்துருச்சு. ராகு இருந்தால் தான் 8ல் கெடுப்பார். அதுவும் வீடு கொடுத்த வலுவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 8ஆம் இடம் ஓகே. 11ஆம் இடம் சந்திரன். 11க்குரியவனும் புதனே, குரு பார்வையில் சுகத்துவமாக இருக்கிறாரு. சரி, 3ஆம் இடத்துக்கு வாங்க. 3க்குரிய 3லேயே ஆட்சி. 12க்கு வாங்க. இங்கே சனி பார்த்தாலுமே இங்கே புதன் சுக்கிரன் 2 சுவர்கள் இங்கே பார்க்குறாங்க. லக்னாதிபதியை பார்த்தாலுமே சனி, ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்குறாரு. இந்த இடத்த பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை. பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறாரு. அப்போ இங்கே ஒன்றும் சனி பார்வைகள் ஒன்றும் கெடுக்காது. அதையும் மீறின ஜாதகம். இங்கே 10க்குரியவன் உச்சமாயிட்டாரு. 6க்குரியவன் தான் வீட்டுக்கு 5ல் மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் வேலை செய்யறதை விட இவர் பிஸ்னஸ் பண்ணா ஜெயிக்கலாம். ஏன்னா இங்கே 10க்குரியவன் உச்சமாயிட்டார், குருவுடைய பார்வையில் இருக்கிறார். அப்ப இவர் வேலை செய்யறதை விட தொழில் பண்ணுனா ஜெயிப்பாரு. சரி, அடுத்து பெண் ஜாதகத்துக்கு வாங்க. இவங்க லக்கணமாக வந்திருக்கிறது மீன லக்கணம். நீங்கள் இப்படி நினைக்க வேண்டாம், என்னடா இது இது வந்து செவ்வாயினுடைய லக்கணம், இது குருவுடைய லக்கணம், இவர் பொறுத்துறாரே நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்கு. இது ஒரு நீர் ராசி, இது நிலைத்த நீர். இது ஒரு நீர் ராசி. இது கிணற்று நீர்னா இது கடல் நீர். அப்போ அந்த ஒற்றுமை வந்துருச்சா? இந்த மேச ராசிக்கும் இந்த விருச்சிக ராசிக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க வெட்டின பிறகு யோசிக்கக்கூடியவங்க, இவங்க யோசிச்சுட்டா வெட்டுவாங்க. இது விவேகம், இது வேகம். இது 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 வந்து தேல், இது வந்து ஆடு. ஆடுக்கு என்ன தெரியும்? மலையில் ஒரு 150 ஆடு இருந்ததுதான். அப்படி தவுனா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஆடு தப்பிச்சான். அப்படியே வரிசையாக அந்த 150 ஆடு தாண்ட முடியாமல் பள்ளத்தில் செத்து போச்சான். சரியா? அதனால் இவங்க வந்து வேகமாக இருப்பாங்களே ஒழிய மற்றபடி இவங்க விவேகமாக இருப்பாங்க. அதனால் வந்து நான் பொருத்தியிருக்கிறேன். இது எனக்கு ஆன்லைனில் வந்த ஜாதகம். சரிங்க. இந்த பெண்ணுக்கு லக்னத்தில் கேது. லக்னத்தில் ராகு இருக்கிறத விட கேது இருக்கிறது நல்லது. ஏன்னா ஞானக்காரகன். சரியா? புதன் இருந்தால் புத்திசாலி, குரு இருந்தால் அதி புத்திசாலி, கேது இருந்தால் ஞானக்காரகன். 4ல் சந்திரன், 7ல் ராகு, 9ல் சூரியன், 10ல் சுக்கிரன், குரு, புதன், செவ்வாய், 12ல் சனி. சரி, இப்போ இவருக்கு வாங்க. 1க்குரியவன் லக்னாதிபதி வலுத்துருச்சு. குரு ஆட்சி மூல திரிகோணம் அடைஞ்சிட்டார் 10ல். அப்போ லக்னாதிபதி வலுத்துருச்சு. லக்னாதிபதி வலுத்துருச்சு. சரி, 5க்குரியவன் தான் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சாலுமே அவர் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரு கிட்டத்தட்ட. அதாவது இந்த பிள்ளை பௌர்ணமிக்கு பிரதமை துதியில பிறந்திருக்கு, 2ஆவது நாள் பிறந்திருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 90% இதை பௌர்ணமி சந்திரனா நம்ம எடுத்துக்கிடலாம். 100% எடுக்காட்டாலும். 7ல் ராகு. அதெல்லாம் சொல்லிட்டேனா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் விசேஷம் என்ன? லக்னாதிபதி வலுத்துருச்சு.
2க்குரியவன் யாரு? செவ்வாய். இந்த மீன லக்கணத்துக்கு 2 9க்குரியவன் செவ்வாய். அவர் 3 சுவர்களோட சுபத்துவமா இருக்கார். அப்ப இங்க 2ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? 3 சுவர்களோட சுபத்துவமா இருக்காரு. ஒளி உறுதிய சந்திரன் பார்வையில வேற இருக்கிறாரு. அப்ப இங்க 2ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? 3ஆம் இடத்துக்கு வாங்க. சுக்கிரன் வீடு. இந்த சுக்கிரனும் பாருங்க, இவரு பாருங்க, இங்க செவ்வாய் இருக்கேன்னு நீங்க நினைக்க கூடாது. இவர் இந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இது மிதன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கு இருந்தா தப்பு. ஆனா இது சிம்ம லக்கணம், கடக லக்கணம், மீன லக்கணத்துக்கு இருக்கலாம். அப்போ 3ஆம் இடம் சுக்கிரனும் குரு புதன் உங்களோட சேர்ந்திருக்காரு, ராஜ யோகாதிபதியோட சேர்ந்திருக்காரு, சந்திரன் பார்வையில் இருக்காரு. அடுத்து என்னதுக்கு? 5ஆம் இடம் சூரியன், அவர் திக்பலத்தை நெருங்குறாரு. இங்க சந்திரனும் திக்பலம், இங்க செவ்வாயின் திக்பலம், சூரியனும் திக்பலத்தை நெருங்குறாரு. சரியா? அப்ப சாரி, 5ஆம் இடம் இது கடக வீடு. அவர் தான் வீட்டுக்கு 12ல மறைஞ்சாலும் ஒளி உறுதிய சந்திரனா இருக்காரு. 3 சுவர்கள் பார்க்குறாங்க. அடுத்து 7ஆம் இடத்துக்கு வாங்க. 7ல ராகு இருக்காரு. வீடு கொடுத்தவன் யாருன்னு பாருங்க, புதன். புதன் பாருங்க, 2 சுவர், ராஜ யோகாதி இருக்காரு. பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறார். அப்ப 7ஆம் இடம் ஓகே. சரி, 8ஆம் இடத்துக்கு வாங்க. 8ஆம் இடம் யாரு? சுக்கிரனுடைய வீடு. அவரும் இங்க இருக்காரு. 2 சுவர்களோட, ராஜ யோகாதிபதியோட, சந்திரனுடைய பார்வையில. 8ஆம் இடமும் ஓகே. சரியா? சரி, 11ஆம் இடம் சனி, அவர் 12லயே ஆட்சியாக இருக்கார். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த செவ்வாய் சனி 6, 8, 12ல மறைஞ்சி ஆட்சி உச்சம் அடைஞ்சா நல்லதுன்னு இருக்கேன். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது கல்யாணம் முடிக்கிறதுக்கு வேண்டிய அருமையான பாவகங்கள் சரியான இடத்துல இருக்குது. 12ஆம் இடமும் வலுத்து தான் இருக்குது. ஏன்னா அயன சயன போகம், ஒரு படுக்கை அறைக்கு 12ஆம் இடம் ரொம்ப அவசியம். 3, 7, 11 இதுவும் ரொம்ப அவசியம். ஏன்னா 3 தைரிய வீரியம், பராக்கிரமம், முயற்சி, புகழ், கீர்த்தி. 7 களத்திரம். 11 லாபஸ்தானம், இளைய மனைவி, மூத்த சகோதரம். சரியா? இப்போ இந்த ஜாதகத்திலையும் இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா பாவகங்களும், இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா பாவகங்களும் சரியான முறையில் இருக்குது. அடுத்து தசாபுத்திக்கு வந்துருங்க. இவங்க மிருக சீரிஸ் நட்சத்திரத்தில் இந்த பெண் பிறந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு குருதசை நடக்குது. குருதசை சுக்கிர புத்தியில் இருக்கிறாங்க. இவர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கும் குருதசை தான் நடக்குது. 2 பேருக்குமே குருதசை தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இருக்கலாம். ஏன்னா இப்போ இவருக்கு எடுத்தீங்கன்னா குரு 2க்கும் 5க்கும் உரியவர். சரி, அடுத்து சனி தசை. சனி பாருங்க 3, 4க்கு உரியவர். அப்போ இப்போ இவருக்கு குரு தசை ஒரு 7 வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கிட்டு சனி தசை 19, 26 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து வர்ற புதன் தசை இவருக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த விருச்சிக லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை புதன் தசை, அஷ்டமாதிபதி. ஆனால் இங்கே புதன் தான் அதிகமாக வலுத்திருக்கிறாரு. ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு. கன்னிமனைக்கு 8ல் இருக்கிறாரு. இப்போ புதன் தசையும் இவருக்கு நல்லா வேலை செய்யும். ஏன்னா இந்த ஜாதகத்திலேயே அதிகமாக வலுத்த கிரகம் புதன் கிரகம் தான். அந்த வேலை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால புதன் தசையும் இவருக்கு அஷ்டமாதிபதி திசையாக இருந்தாலும் நல்ல அதுவும் 26 வருஷம் கழிச்சு தான் வருது. அதுக்கு முன்னாடி 2 குழந்தை பெற்றுருவாங்க. பிள்ளைங்க டிகிரி முடிச்சுக்குவாங்க. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு வாங்க. இந்த பிள்ளைக்கும் குரு தசை தான் நடக்குது. குரு லக்னாதிபதி, அவர் ஆட்சி மூல திரியோணம் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு வர்றது சனி தசை. 11க்கும் 12க்கும் உரியவர். சரியா? லாபத்தை கொடுத்து விரயத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் புதன் தசை. புதன் இவருக்கு
பாதகாதிபதி மாரகாதிபதி தான். நான் சொல்லியிருக்கிறேன் எப்பயுமே. அவர் புதன் எப்பயுமே வந்து வழுக்கக்கூடாது, தனிச்சு வழுக்கக்கூடாது. அவர் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் செவ்வாய், சுக்கிரன், குரு இந்த மாதிரி 3 கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால புதன் தசை இந்த பிள்ளைக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா அதிகமாக வளர்த்தது இந்த பிள்ளைக்கும் புதன் தான். அந்த துறையில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் வருங்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும், இந்த பிள்ளைக்கு வந்து சூரியன் திக்பலத்தை நோக்கி நெருக்கிறதுனாலையும், செவ்வாய் திக்பலத்தில் இருக்கிறதுனாலையும், சந்திரன் திக்பலத்தில் இருக்கிறதுனாலையும், பௌர்ணமிக்கு நெருங்கிற சந்திரன் இருக்கிறதுனாலையும், இங்கே உள்ள 4 கிரகங்களை, முக்கியமான 4 கிரகங்களை சுபத்துவப்படுத்துறதுனாலையும், சந்திரனும் சூரியனும் கிட்டத்தட்ட சமசத்தம பார்வையில் இருக்கிற மாதிரி நீங்கள் மனசில் பாவனை பண்ணிக்கிட்டாலும், ஏன்னா அவரும் திக்பலத்தை நோக்கி நெருக்கிறாரு. இப்போ அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு கொடி கட்டி பறப்பாங்க பின்னாளில். சரியா? இவ்வளவு தாங்க விதி. இது அற்புதமான ஜாதகம்ங்க. நான் வந்து இது நேற்று வந்த ஜாதகம். நான் வந்து இவங்களை வந்து தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட 10 பொருத்தம் கேட்டாங்க. நான் 10 பொருத்தமெல்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேங்க. நீங்கள் தாராளமாக முடியும், இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இப்போ இதில் தாய் தந்தையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 4ஆம் இடம் பாருங்க, 4க்குரியவன் 3ல் ஆட்சி பெற்றார். அப்போ தாய் நல்லா இருக்காரு, இந்த ஜாதகத்துடைய தாய் நல்லா இருக்காரு. 9ஆம் இடம் பாருங்க, 9ஆம் இடத்துக்குரியவர் சந்திரன். அவர் வந்து ஒளிபுருந்திய சந்திரனாக இருக்காரு, லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்பா நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து இங்கே வாங்க, 4க்குரியவன் 4லேயே திக்பலம் அடைஞ்சிட்டார். 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைஞ்சிட்டார். வீடு கொடுத்த புதன் வந்து அதிக சுபத்துவம். அப்போ அம்மா நல்லா இருக்கிறாங்க. சரியா? 9ஆம் இடம் வாங்க. அடுத்து 9ல் சூரியன். இவர் திக்பலத்தை நோக்கி நெருங்கிறார். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இவர் 0.0 தான் இருக்கிறார். இங்கே வந்து குருவும் சூரியனும் வந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா குரு இங்கே 10ல் இருந்தாலும் இவரை சுபத்துவப்படுத்துறாரு. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் காரக பாவனாஸ்தி 9க்குரிய 9லேயே இருந்தாச்சு அப்படின்னு சொன்னான். 9ஆம் இடத்தையும் பார்க்கணும், சூரியனையும் பார்க்கணும், 9ஆம் அதிபதியையும் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், 4ல் யார் இருக்காருன்னு பார்க்கணும், 4ஆம் அதிபதியையும் பார்க்கணும், சந்திரனையும் பார்க்கணும். அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே சூரியனும் சுபத்துவம். அப்போ இந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த 2 பேருடைய ஜாதகத்தை சேர்க்கலாம். வரங்க, இந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குங்க. அந்த குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம். நீ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே கட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9க்குரியவனும் 10க்குரியவனும் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த பிள்ளைக்கு 25 யோகங்கள் இருக்குதுங்க. சரியா? 2 பேருக்கும் ஈக்குவலான ஜாதகம். தாராளமாக கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சு போயிருங்கிறது என்னுடைய கணக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு, பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா? அது ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தயவு செஞ்சு 10 பொருத்தத்துக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.